வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2க்கு மேக்ஸ்ல கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே ஆன்சர் பண்ற மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ நேரம் நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்றத அழகா கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கே டிஸ்பிளேல காட்டும். இந்த டெஸ்ட்டை நீங்க பிடிஎஃபாவும் எடுத்து வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்றேன். டெஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னே டெஸ்ட் பேஜுக்கு போயிடும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் கியூஸ் அப்படின்னு ஒரு பச்சை கலர் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா டிஸ்பிளே தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னு கை வைக்கிறேன். கை வச்சோம்னே இங்க பாருங்களேன், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? 17 செகண்ட். இது நான் கொஸ்டின்லாம் படிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக அப்படியே நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கேள்விக்கு டைமர் இப்போ ஓடிட்டே இருக்கு. நீங்க ஒரு கேள்வி அட்டென்ட் பண்ணிட்டீங்க, 17 செகண்ட் ஆயிடுச்சா? அடுத்த கேள்விக்கு டைமர் ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் பேசுற நேரம்லாம் டைமர் கவுண்ட் ஆயிட்டு இருக்கும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இப்போ நான் பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த கேள்வி ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். இதுக்கு 26 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா என்ன பண்றேன், அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்க கொஸ்டின் படிச்சு யோசித்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் இது பண்ண போறீங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் டெமோக்காக நான் கிளிக் பண்றேன். 10 செகண்ட். அடுத்தது பாருங்க 2 செகண்ட். ஸோ ஒரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் நீங்க படிக்கிற நேரம், அதுக்கு ஆன்சர் போடுற நேரம், எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றத அழகா அது கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே காட்டிடும். இது 12 செகண்ட். அதுக்கப்புறம் இது 3 செகண்ட். 8 கேள்வி. இது ஒரு டெமோக்காக கொடுத்துருக்கேன். 8 கேள்வி. இந்த 8 கேள்வி எப்ப நடந்ததுன்னா 2024 டிஎன்பிசில குரூப் 4 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்ட உடனே இப்போ நீங்க சப்மிட் கொடுக்கலாம். இப்போதான் நமக்கு ஆன்சர் எதுனே தெரியும். நீங்க அழகா அதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட்னு கொடுத்தா உங்களுக்கு ஸ்கோர் காட்டுங்க. இப்போ பாருங்க, நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த கேள்வி எதுன்றத நீங்க அப்படியே மேலே நவுத்திட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா நான் ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணேன், அது தவறுங்க. அதனால அது ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். அப்ப இதுக்கு எது சரின்னா அது கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அப்ப எது சரியோ அது மட்டும்தான் கிரீன் கலர்ல இருக்கும். இங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கிளிக் பண்ணேன், அது தவறு, அதனால ரெட் கலர்ல இருக்கு. அதுக்கு எது சரியோ அது கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். சூப்பர். அப்ப இதுல ஒரு கொஸ்டின் கரெக்ட் இல்லையா? அந்த கேள்வி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, 8வது கேள்வி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கை வச்சேன், அப்ப அது கரெக்ட், அது கிரீன்ல காட்டுருக்கு. ஸோ இதுல ரெட்டே இல்லை பாருங்க. ஸோ கரெக்டா பண்ணியிருந்தா கிரீன் கலர் மட்டும் காட்டும். சரிங்களா? கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் காட்டும். இப்போ பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழவே அந்த டைமர் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் மூலமா என்ன தெரியுதுன்னா, எந்த கொஸ்டின்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத அழகா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சதவீத தலைப்புல ஒரு 150 கேள்வி கொடுக்குறேன்னு வச்சுங்க. 150 கேள்வியில ஒரு 10 கேள்வி தான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னா அந்த 10 கேள்விக்கு மட்டும் நீங்க தனி கவனம் கொடுத்து பார்த்துக்கலாம். மீதி எல்லாம் கடகடன் போட்டுருன்னா அந்த கேள்வி நீங்க மறுபடியும் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போ 150 கேள்வியும் உங்களுக்கு ட்ரஃப் கிடையாது. அதில் ஒரு 10 20 கேள்வி தான் உங்களுக்கு ட்ரஃபா இருக்கும். அதுக்கு மட்டும் தனி கவனம் கொடுத்து அதை ஈஸியா பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம், அதுவும் ஒரு பர்டிகுலர் தலைப்புல. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். இது நான் பிடிஎஃபா எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம். எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா விளம்பரம் எல்லாமே இருக்கு. இதுல நாங்க 2 ஸ்டெப்பா வச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஸ்டெப் 1ன்னு இருக்கும். அதை தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போனீங்கன்னா உங்களுக்கு அழகா நீங்க எழுதின கொஸ்டின் மட்டும் கட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் ஸ்டெப் 1 கை வைக்கிறேங்க. கை வச்சோம்னா இங்க பாருங்களேன், வேற விளம்பரம், நம்ம வெப்சைட்டோட நேம் எதுவுமே இருக்காது. நீங்க எழுதின கொஸ்டின் மட்டும் அழகா கட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸ்டெப் 1 கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அழகா நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க எழுதின கொஸ்டின் பிளஸ் அதுக்கான டைம் ஸ்பெண்டிங் உங்க ஸ்கோர் மட்டும் காட்டுதா? சூப்பர். இப்போ ஸ்டெப் 2 கை வைங்க. இப்போ நீங்க ஸ்டெப் 2 கை வச்சீங்கன்னா பாருங்க,
பிடிஎஃபா மாத்திருச்சு. அழகா எத்தனை பேஜ்? 3 பேஜ் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணா பேர் கேட்கும், அந்த பேரை நீங்களே டெஸ்ட் 1ன்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு உங்க விருப்பத்துக்கு நீங்க எழுதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், டெஸ்ட் 1 அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 டன் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும். உங்க மொபைல் கேலரியில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ 2022 இருந்து 2024 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுல சதவீத தலைப்புல எப்படியெல்லாம் கேட்டிருக்கானோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கணக்குகள் இருக்கு. கூடவே இப்ப நம்ம வந்து சதவீத தலைப்புல தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சதவிகித போர்ட்டல் அப்படின்றதே ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வியெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்கான லிங்க், வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுல முக்கியமா அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்கும் 3வதா. அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெறும் மேக்ஸ் மட்டும் தான் அதில் ஷேர் பண்ணுவேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு கீழே கொஞ்சம் நவுந்து வாங்க. கீழே நவுந்து வந்தீங்கன்னா சதவிகித போர்ட்டல் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். சதவிகிதம்ன்றது தமிழ்ல இருக்கும், போர்ட்டல் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட்டுக்கு வருங்க. இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு தான் வந்துடுவீங்க. இதுல பாருங்களேன், யாருமே இப்படிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சதவீதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2022 இருந்து இன்னைக்கு டேட் இருக்குங்க, குரூப் 4 எக்ஸாம். இன்னைக்கு டேட்டுக்கு குரூப் 4 எக்ஸாம் தான் கடைசி. அது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ல சதவிகித தலைப்பை மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு 20 கொஸ்டினா கொடுத்துருக்கோம். நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்து அதை PDF பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2022 20 20 22னா மொத்தம் 62 கேள்வி 2022 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 2022 மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்குங்க. அந்த 23 எக்ஸாம்ல 62 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது 2023லயும் 23 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல பாருங்க 20 20 26 66 கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட் வரைக்கும் வெறும் 8 கேள்வி தான் கேட்டிருக்காங்க குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். ஓவராலா 136 கணக்குகள் புது கணக்கு, எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின். அதுதான் முக்கியமான விஷயமே. சரிங்களா? ஸோ ஏதோ பழைய கேள்விலாம் இல்லை, ப்ரீவியஸ் இயர் அதுவும் புது புக்கு கொஸ்டின்ஸா இருக்கும். அதனால இதை பார்த்தாவே ஓவராலா சதவீதம் க்ளோஸ்னே சொல்லிடலாம். நான் என்ன பண்ணிட்டு கூடவே வந்து கடைசியா 7th புக்லையும் 8th புக்லையும் தான் சதவீதம் இருக்கு. சரிங்களா? அதில் இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் PDF கொடுத்துருவேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்குது, சதவீதத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னுடைய இது என்ன கான்செப்ட், நீங்க இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினும் தெரியுதோ இல்லையோ ஒரு முறை கொஸ்டின் படிங்க. தெரிஞ்சா கிளிக் பண்ணுங்க, தெரியலன்னா யோசித்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கே டைமர் வரும். இது அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் பாருங்களேன், எத்தனை டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம், மொத்தம் 7 செட் இருக்கு. சரிங்களா? 7. ஏன்னா இதுல வந்து இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு 8 கணக்கு இருக்குது. மேபி நாளைக்கே ஒரு எக்ஸாம், நாளைக்கே ஒரு எக்ஸாம்லாம் வந்து ஆன்சருக்கு வெளியிட்டாங்கன்னா இதுல அப்டேட் ஆயிடும். சரிங்களா? 20 கேள்வி வரைக்கும் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் 8வது டெஸ்டா வைப்பேன். அதுக்குள்ள நம்மளுக்கு குரூப் 2 வந்துடும். சரிங்களா? 20 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 8வது டெஸ்ட் லிங்க்கும் நம்ம போறதுக்கு இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ இதுல இருக்கிற 7 டெஸ்டா 7 PDF நீங்களே டவுன்லோட் பண்ணீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எத்தனை கேள்வி நமக்கு தெரியுது அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க தான் டெஸ்ட் எழுத போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. சரிங்களா?
எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க கீழே வாங்க. நம்ம வந்து இப்போ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சதவீதத்தில். இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 கேள்வி நான் நடத்திட்டேன் 3 கிளாஸா. கிளாஸ் 1ல 15 கேள்வி, கிளாஸ் 2ல 15 கேள்வி, கிளாஸ் 3ல 11 கேள்வி. மேபி நீங்க பார்க்கும்போது கிளாஸ் 4 கூட அப்டேட் ஆகும், ஏன்னா நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம கிளாஸ் அப்படியே கவனிச்சுட்டு வரீங்க. கவனிச்சுட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் எல்லா கணக்குமே நான் நடத்திட்டு இருப்பேன். எந்த மாடலுமே உங்களுக்கு விட்டு வச்சிருக்க மாட்டேன். அப்படி விட்டு வச்சிருந்தா நீங்க அப்படியே காமிக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாடல் நடத்தல கொஞ்சம் நடத்துங்க அப்படின்னு கேட்கலாம். சூப்பர்ல. ஸோ நானே எல்லா மாடலும் நானே எடுத்து, ஏன்னா நான் தான் டெஸ்டே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்ல எடுத்துட்டு போறேன். எடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் மறுபடியும் இந்த 7 டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு கேள்விக்கு 2 நிமிஷம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸ் எல்லாத்தையும் கவனிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் எழுதுனா ஒரே நிமிஷத்துல ஆன்சர் பண்றீங்க. அந்த ஒரு உங்களுக்கே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அழகா கொடுக்கணும் தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுல வந்து வீடியோஸ் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இப்போ இங்க கீழே பார்த்தா சதவிகித கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். 00 கணக்குல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதனால அப்படியே இருக்குது. சரிங்களா? அதுல இப்போதைக்கு 3 கிளாஸ் போட்டிருக்கேன்னா நான் 3வது கிளாஸ் கை வைக்கிறேன். 3வது கிளாஸ் அந்த டைட்டில் மேல கை வச்சே போதும். வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் கியூஸ்ன்னு ஒரு வருங்க, அதை கை வைங்க. கை வச்சோம்னே உங்களுக்கு டைமர் ஓடும். இது பாருங்க, இங்கே டைமர் 13 நிமிஷம் தான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா விளம்பரம் இருக்கும், நவுந்து வாங்க. வந்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அழகா ஃபுல்லா 11 கேள்வி காட்டும். இதுல நீங்க 11 கேள்வி அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்கோர் காட்டும். அப்படியெல்லாம் ரிட்டர்ன் எதுவும் வராது. இங்க பாருங்க, சப்மிட் பட்டனே ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணோம். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடுறேன். நீங்க அதே மாதிரி அடிச்சிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஒரே செகண்ட், ஒரு 2 செகண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே 2 செகண்ட். ஏன்னா நான் கொஸ்டினே படிக்கல. 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. 1 செகண்ட், இன்னும் 11 கேள்வி இல்லையா? ஸோ 2 செகண்ட், 1 செகண்ட், அவ்வளவுதாங்க. ஸோ பாருங்க, இதுல அழகா உங்களுக்கு வரும் ஸ்பெண்டிங் டைம். நீங்க நிமிஷத்துல போனா 1 நிமிடம் 10 செகண்ட்லாம் கூட வரும். சூப்பரா கணக்கு பண்ணி காமிக்கும். இப்போ சப்மிட் பட்டன் ஒர்க் ஆகும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோம்னே இதுலயும் ஒரே கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்கேன். செம. ஸோ இப்போ 11 கேள்வியில் ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அது கீழே வந்தா உங்களுக்கு வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சாதான் காமிக்கும், இல்லை காமிக்காது. ஏன்னா கட்டாயமா நீங்க டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி தான் நீங்க வீடியோ பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். இப்படியே நீங்க வந்துட்டு கீழே வந்துட்டீங்கன்னா இங்க பிளே பட்டன் இருக்கு. பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே பண்ண வீடியோ பிளே ஆயிடும். இங்க நீங்க பார்த்துக்கலாம். தேடவே வேணாம். ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து சதவீத கிளாஸுக்கு மட்டும்தான். மேல இருக்கிறது ப்ராக்டிக்ஸுக்கு வீடியோ லிங்க் இருக்காது. ஜஸ்ட் அது ப்ராக்டிக்ஸுக்கு. தெளிவா புரியுதா? நான் எதுவும் குழப்பல. சரிங்களா? நான் பேக் பட்டன் வந்துடுறேன். ஸோ இதுல வந்து பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பிடிஎஃப்ல 7th புக்லையும் 8th புக்லையும் இருக்கிற கொஸ்டின், புது புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சதவீத போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறோம். இது எல்லாமே நீங்கள் கொடுக்குறதா. நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம்னு பார்க்கணும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், எல்லாம் நீங்கள் கொடுக்குற கமாண்டுக்கு பொறுத்த மாதிரி தான் நம்மளுடைய செட்டப்பே அதை மேலே அதிகரிச்சுட்டு இருக்கோம். அதனால நல்ல விஷயமா இப்படி பண்ண இன்னும் நல்லா இருக்கும் சார், நான் ஈஸியா பாஸ் ஆயிடும், ஈஸியா மேக்ஸ் போடுவேன் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. அதையும் நம்ம டெவலப் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து, இப்போ நம்ம சதவீதமா, அடுத்தது தனி வட்டி இதே மாதிரி பண்ணலாம், கூட்டு வட்டி இதே மாதிரி பண்ணலாம், டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ குரூப் 2 எக்ஸாம் வரத்தால கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம். நான் முடிச்சு கொடுத்துருவேன், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துருவேன். நீங்க பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.